ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு ஜேர்னல் படிச்சுட்டு இருந்தாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஈகோ டாக்சிகாலஜி இந்த ஜேர்னல். அதில் நம்ம யூஸ் பண்ணுற நம்ம ஊர் புளி இருக்குல்ல, அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருந்ததுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPA VIBES. புளி ஒரே ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறது. அந்த 3 உருண்டை வரும் இல்லையா, அந்த ஒரு ஸ்ட்ரிப் அதை எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா வடிகட்டிட்டு, நல்லா அதை பிழிஞ்சு வடிகட்டிட்டு அந்த தண்ணியை எடுத்து அதில் டாட்டாரிக்னு அமிலம் இருக்காங்க. அது நாம் வாங்கிட்டு வந்த காய்கறி பழங்களுக்கு ஊற வச்சு அதை இதை வாஷ் பண்ண அதை அலம்புறதுக்கு கழுவுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் கிளம்பிட்டு வெளியில் போயிடும். அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு புதுமையான ஒரு நியூஸாக இருந்தது. நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கலாம். நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை வீட்டில். இது படித்த ஆர்டிக்கல் படித்ததுலேருந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன். ரெண்டாவது அதில் என்ன போட்டிருந்ததுன்னா, புளி அது ரசத்துலேயும் நம்ம சமையலில், இந்தியன் சமையலில், நம்ம வீட்டு சமையலில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, என்னையாவது புளி தண்ணி இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம்ல, அப்படி கிடையாதாங்க. அது நம்ம சரியாக வயிற்றால் போகலை, நார்மலாக ரொம்ப பவல்ஸ் டைட்டாக இருக்குது, இறுகி இருக்குது அப்படின்னா புளி தண்ணீர் அது ரொம்ப எஃபெக்டிவாக டைஜஷனுக்கும் ஆகி அவங்களுக்கு நார்மலாக மோஷன் போகிறதுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஆர்டிக்கலில் படித்தேன். இன்னொன்று அதில் என்ன போட்டிருந்ததுன்னா, அந்த மழை காலத்தில் உங்களுக்கு பசி உணர்வு ஜாஸ்தி இருக்காது. நீங்கள் அந்த புளி ரசம் அதாவது அது மாதிரியாக ஒரு சிரப் மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, இல்லை புளி தண்ணியை ஊற வச்சுட்டு கொஞ்சம் சுட வச்சுட்டு ஒரு சூப் மாதிரி நீங்கள் எடுத்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பசித்தன்மை மழை காலத்தில் மந்தமான நிலையிலேருந்து வெளியில் கொண்டு வரும் அப்படின்ட்டு நம்ம ஊர் புளியை பற்றி இவ்வளோ பெருமையாக இருந்ததுங்க படிக்கிறதுக்கு. நல்ல வேலையாக நாம் ரொம்ப காலமாக அதை உபயோகிக்கிறோம் அப்படின்னு மனசில் பட்டது. உங்களுக்கும் இதை தோணிருக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.